உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. நான் பேசலாம் தான், நீங்களே அதை பேசிட்டீங்க. யார் பேசினாலும் ஒரே சரிதான். ஓகே, நீங்க பேசுனது நான் பேசின மாதிரி, நான் பேசினா நீங்க பேசணும். சரி. நாட்டுல பரபரப்பான பல விடயங்கள் 2-3 நிகழ்ச்சிகள் புதுசா வரப்போகுது. அதையும் நம்ம சொல்லணும். சொல்லிருங்க. திருசக்தி அது விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது நிகழ்ச்சி விரைவில் தொடங்கணும். அதை தாண்டி இன்னொன்று, தமிழ் தேசிய தளத்தில் மிக பெரும் ஒரு ஆளுமையாக இருக்கிறது தோழர் கி.வே. அப்படின்னு சொல்லக்கூடிய கி. வெங்கட்ராமன். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் பே. மணியரசனுக்கு அடுத்த இதில் இருக்கிறார் பொறுப்பில் பொதுச் செயலாளராக. தொடக்க கால கம்யூனிஸ்டுகள் இப்படிலாம் இருந்தாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய வியப்பு. அது அவர் குழந்தை மாதிரி சிரிக்கிறவர் அவர் தோழர் கி.வே. ஆனால் அப்படி ஒரு நெருப்பாற்றில் நீந்துறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் அவருடைய அரசியல் பயணம் கட்சியில், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்குது. ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பம், செல்வாக்கான ஒரு நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல அரசு வேலை கிடைக்குது. இயக்கத்துக்காக, கம்யூனிஸ்டுக்காக, மக்களுக்காக அப்படியே ஒரே ஒரு நிமிஷத்தில் அப்படியே தூக்கி போட்டுட்டு முழு நேரமும் வீட்டை விட்டுட்டு நிரந்தரமாக பிரிந்து கட்சிக்குள்ளே போயிட்டார். முழு நேர வேலையை ஒரு சிறுவனாக பையன், அதாவது வாலிப பருவம். அதிலிருந்து அவருடைய பயணம் தொடங்குது கம்யூனிஸ்ட் கட்சியில். ஏன் முரண்பாடு வருது, ஏன் வெளியில் வரோம், தமிழ் தேசிய இந்த பாதை சரிதானா உள்பட ஒரு மிக பெரும் ஒரு தொடர் மாதிரி வருது. சிறந்த ஒரு அதெல்லாம் இந்த சமூகம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்தில் இவர் இருக்கிறாங்களா பார்க்குற, யாருக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு, யாரையும் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க தோணும். அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமா. என்ன அதில் ஒரு பெரிய வேடிக்கைன்னா, கட்சிக்குள்ளே சேரணுன்றப்ப முதல்ல இவர் போய் அணுகிறது எம்எல் தோழர். உடனே அணுகி சில புத்தகங்கள்லாம் கொடுத்து படித்து, நீங்கள் இது விவாதம் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு எங்கள் கூட நீங்கள் அப்புறம் வாங்க தோழர் அப்படின்றாங்க. படிச்சுட்டு திரும்ப வரப்ப, இல்லை இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முழுமையானதாக படுகிறது அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டு அந்த கட்சியில் சேர்றதுக்கு ஆளை தேடிட்டு இருக்கிறப்ப, அப்போ யாருன்னா ஒருத்தர்கிட்ட பார்க்குறாரு, காலேஜில் டைஃபி ஜாயின் எஸ்எஃப்ஐ இந்திய மாணவர் சங்கத்தில் அப்படின்னு ஒட்டுவாங்கல்ல, அவங்க பின்னாடி நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்து பேசி இது மாதிரி இணையணுன்னு அவங்களும் பேசினாங்க. உங்களுக்கு மாநில பொறுப்பு யார், அவரை வர சொல்லி நான் பேசணும் அப்படின்னு. அப்படி ஒரு மாநில பொறுப்பாளராக, தஞ்சை மாவட்டத்துக்கும் பொறுப்பாளராக சைக்கிளில் இறங்கின தோழர் தான் பே. மணியரசன். அங்கே 2 பேரும் இணையிறாங்க. இன்று வரை ஒரு 50 ஆண்டு காலம் தாண்டியும் அவங்க 2 பேர் நட்பாகவும் சரி, சின்ன கொள்கை ரீதியாகவும் சரி ஒன்றாகவே பயணிக்கிறாங்க. அது வருது, அது அவசியம் தமிழ் மக்கள் கட்டாயம் பார்க்கணும். அதை தாண்டி இன்னொரு நிகழ்ச்சியும் பண்ணுறோம், நம்ம அதை அப்புறமா சொல்லுவோம். அரசியல் சூழ்நிலைகள்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதுல இன்றைக்கு காலையில தூங்கி எழுந்த உடனே ஒரு பதிவு பார்த்தேன். ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் முகநூல்ல ஒரு பதிவிட்டு இருந்தார். அதை நான் படிச்சு காமிக்கிறேன், அதுல இருந்தே நம்ம போகலாம். காங்கிரஸ்காரனுக்கு காந்தியும் காமராஜரும் தான் மாபெரும் தலைவர்கள், புறம்போக்குகள் எல்லாம் இல்லை. கருணாநிதி தான் மாபெரும் தலைவர் என்பவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சின்ன வீடா அப்படின்னு கேட்டு, இவ்வளவு காட்டமா அவர் மோதுவார்னு தெரியல. புறம்போக்குகளாம் தலைவர்களா அப்படின்றப்ப கருணாநிதி எல்லாம் தலைவர் இல்லை அப்படின்றதையும் கூட சொல்றாரு. அப்படிதான், அதான் அர்த்தம். அதான் சொல்ல வராரு. அடுத்த வரையே கருணாநிதி தான் பெரும் தலைவர் என்று நினைத்து கொண்டால் காங்கிரஸ் கட்சியின் சின்ன வீடா? அதான். ஆமா, அப்ப எங்க கட்சியில ஏன் தலைவர் இருக்கிறாரு, எங்க தலைமை இருக்குது, நீ இதை பேசுறா. சோனியா காந்தி எங்கள் தலைவர், அவங்க புகழ பாருங்க. ராகுல் காந்தியை பாருங்க, இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, கார்கோ இருக்கிறாங்க, அப்படி மற்றவங்களும் இருக்காங்க, மல்லிகார்ஜுன் கார்கோலாம் இருக்காங்க. இந்த தலைமை, இந்த புகழ் நீ பாடுனா கோபாலபுரத்தையே புகழ் பாடிந்தா அப்படின்றதான் நேராக மோத ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது கீழே பின்னூட்டங்கள்லாம் பார்த்தாக்கா எல்லாமே ஐடி விங்கினுடைய கைங்கரியம். எல்லாம் பெருசாக உனக்கு ஏன் அந்த வேலை, அப்படி தான் நிறைய அவரை வசைப்பாடுவதாக. ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய நண்பர் அவர் மூலமாக தகவல் வருது என்னன்னா, ஒரு 100 பேர் காங்கிரஸ் தொண்டர்களை பார்க்குறாங்கன்னா குறைஞ்சது 70-80 பேர் அவர்கிட்ட போய் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. நேற்று KS அழகிரி அவங்களுடைய தாயார் மறைந்த அந்த விஷயத்துக்கு ஒரு அங்கே அனுதாபம் தெரிவிக்க போகிற இடத்துல கூட அவருக்கே சங்கடப்படுற அளவுக்கு அத்தனை பேரும் பண்ணுறாங்க. கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிற காங்கிரஸ் கட்சி இளைஞர்கள் அதை தான் விரும்புகிறாங்க. எனக்கு ஒரு சுயம் வேணும், எனக்கு ஒரு சொந்த காலம் வேணும். திமுகவுக்கு புகழ் பாடுறது எங்கள் கட்சியோட வேலை இல்லை.
அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. நீ என்ன மாதிரி மத்தியில் நீ அதிகாரத்தை அனுபவிச்சு, நாங்களும் அந்த அது கேட்கறது இயற்கை தானே. இதில் என்ன விஷயம்னாக்கா, இது ஒரு சலசலப்பு பெரிய அளவில் ஏற்படுத்துது, சிக்கலை ஏற்படுத்துன்னா டெல்லி தலைமை உடனடியாக அவர் ஏதோ ஒரு சோர்ஸில் தலையிட்டு அவரை நிறுத்து, இதுக்கு மேலே நீ பேசுகிற மாதிரி இருந்தால் நல்லது இருக்காது. இல்லை அடுத்த நிமிஷமே ஒரு கட்சியிலேருந்து விலக்கப்படுகிறார். ஏதோ ஒன்று 2 வந்திருக்கணும். இது வரைக்கும் அது வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தலைமையின் இசைவின் கீழே தான் நடந்து கொண்டிருக்கிறதா? புரியுது இல்லை உங்களுக்கு? ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். இம்மிடியேட்டா வந்து டெல்லி தலைமை தலையிடாததுக்கு காரணம் மிஸ்டர், நீங்க கட்சியில ஒரு செய்தி தொடர்பாளர் பதவியில இருந்து உங்களை நீக்கிறேன்னு ஒன்று வந்தாவே முடிஞ்சிச்சு. ஸோ டெல்லி விரும்பல அப்படின்னு. அடுத்தது கட்சியில இருந்து அவர் விலக்கப்படுகிறாருன்னு வந்தாவே எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லையே. இவங்க எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்பாக ராவணாவில் வந்த ஒரு பெரிய பேட்டி, எனக்கு அவருக்குமான ஒரு விவாதம் போயிருந்தது. அதில் கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு 15 திமுக எம்பிகள், நம்புவீங்களா நீங்கள்? நாட்டில் எவ்வளோ பெரிய தேசிய பிரச்சனைலாம் இருக்குது. கல்குவாரி திருட்டுத்தனமாக கொள்ளடிக்கிறது அந்த கோஷ்டி தான். அதில் வந்து வேணாம், சாராயத்தையும் வேணாம், எல்லாம் அதுதான் விற்குதுங்க. ஏதாவது ஒரு நல்ல பிரச்சனைக்கு போய் ராகுலை பார்த்து, சோனியாவை பார்த்து 16 எம்பிகள் வந்து முறையிடுறாங்க இந்த பிரச்சனைக்காக. ராவணால் நடந்த ஒரு காட்டமாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிட்டு அங்கேருந்து உடனே இது என்னன்னு விசாரிங்கன்றாரு. கட்சி மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் அங்கேருந்து வராரு. வந்துட்டு அவரை சந்திக்கலை. அதுக்குள்ளே 2-3 பேரை விசாரிக்கிறாரு. விசாரிக்காம இருக்கிறதுல கட்சியில் நியாயத்தை பேசிட்டு இருக்கிறது இவர் தான். கட்சி தொண்டர்கள்லாம் செகண்ட் கேடர் லீடர்ஸ்ன்னு மற்றவங்களும் சொல்ல வராங்க. இப்படியானவர்கள்லாம் கட்சிக்கு வேணும், இவரை நீக்குவதுன்னாக்கா அது சரியாக படாது. நீங்கள் அப்படியே மீறி நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்களே வேற ஒருத்தர் போட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்துன்னு ராகுலுக்கு மெயில் அனுப்பிட்டு போயிட்டார் அவர். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளார. அநேகமாக செல்வ பெருந்தகை திமுகவில் ஐக்கியமாகலாம். மாநில தலைவர். சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் வாழ்க, அண்ணாதுரை வாழ்க, கருணாநிதி வாழ்கன்னு வாழ்க வாழ்க புரட்சி சொல்லும்போது ஏதோ ஒன்று அவர் மாற்றுவாங்களா? ஒருவேளை மாறினால் நம்ம இந்த பக்கம் போகலாமா? இல்லை, இது புதியது இல்லைல்ல சார். காலகாலமாகவே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க, சத்தியமூர்த்தி பவன்ல கட்சி தலைமை இல்லை, அறிவாலயத்தில் தான் இருக்குது, எந்த முடிவாக இருந்தாலும் இங்கே தான் எடுப்பாங்க, அதனால நேரம் அங்கேயே போயிடலான்னு கூட ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதிகமாக பெரியார் புகழும், அண்ணா புகழும், கருணாநிதி புகழுமாக செல்வ பெருந்தகை இருக்கிறார். அவங்க கட்சி புகழ் கூட அதிகமாக இல்லை. அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கத்திரிக்காய் வந்து முத்த போகுது, கடைக்கு வரும், பார்க்கலாம். ஐயா அன்னைக்கு சாம்சன் ஹோட்டல்ல கீழே பொங்கல் வைப்பதை தடுத்த போது கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், இங்கு நடந்து கொண்டிருப்பது காமராஜர் ஆட்சிதான்னு. எந்த அயோக்கியம் அன்னைக்கு சொல்லும் போது இனிச்சுதா? அரங்கத்துக்கு வெளியில தானே நின்று சொல்லிட்டு இருந்தா, அரங்கத்துக்கு உள்ள இருந்து சொன்னியா, அப்ப இனிச்சுதா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது கூட ஒரு செல்வ பெருந்தகையை தான் கேட்டிருக்காரு அப்படின்றது இப்ப கனெக்ட் பண்ண இல்ல. அதுதான் இப்ப நடக்கிறது காமராஜர் ஆட்சின்னு இப்ப கூட சொல்றாரு அவரு. நாங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோன்றாரு. அப்புறம் எதுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு? எங்களுக்கும் ஆசை இருக்குது, 67லேருந்து நாங்களும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோன்னு எதுக்கு சொன்னோம்? அதான் காமராஜர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. மணலை சுரண்டுறது, மலையை வெட்டுறது, சாராயம் காசுறது, கலசாராயம் குடிச்சு சாகிறது, இதெல்லாம் காமராஜருடைய பெருமையை சொல்கிற ஆட்சி இல்லை. கல்லூரியில் படிக்க வந்த பிள்ளைகள் வந்து பலான விஷயங்கள் நடக்கிறது, சாரு யாருன்னு ஒன்று கண்டுபிடிக்காம விஷயத்தை முடிச்சது, இதெல்லாம் காமராஜர் தான் செய்கிற சொல்கிறாரு. காமராஜர் ஆட்சி. அதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் மாணவர்கள் அமைப்பு இவங்க பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடக்குது, கிளைவ் ஹாஸ்டல் போராட்டம்னு சொல்லிட்டு நடக்குது. அப்போ பெண்கள் கல்லூரியில் போயிட்டு திருச்சி வேலுசாமி இன்னும் 2-3 நிர்வாகிகள்லாம் சேர்ந்து போகிறாங்க. நடத்துறது முழுக்க அது திமுக தான் நடத்துது. அது எம்ஜிஆருக்காக நடத்துகிறாங்க. அதை எம்ஜிஆர் விலக்கப்பட்ட நேரத்தில் நடக்குது. இவர் போய் கூட சப்போர்ட்டுக்கு நிற்கிறாரு, காங்கிரஸில் இருந்தாலும் கூட. அந்த மாணவிகளை வர சொல்லி வெளியில் இப்படி ஒரு இது நடக்குது, நீங்கள் கவனமாக இருங்க, பங்கெடுக்கிறதுல நீங்கள் பங்கெடுங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை தான் நடத்துகிறாங்க. ஒன்றும் போகலை. இதை ஒரு பத்திரிக்கை ஃபோட்டோ பிடிச்சி போயிடுச்சு. அந்த காலத்து புகைப்படங்கள்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? புள்ளியாக கட்டை வச்சு பிரிண்ட் பண்ணுற படம் தான், பார்த்துருப்பீங்க. அதில் வந்து திருச்சி வேலுசாமி கவனிச்சிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். சின்ன தலை, அதெல்லாம் அந்த காலத்து இப்போ இருக்கிற பிரிண்ட் நவீனெல்லாம் அன்னைக்கு இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் எதுவும் இல்லை. வேற ஒரு நிகழ்ச்சிக்காக கல்லூரி மாணவர்களோடு திருச்சி வேலுசாமி அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய அந்த காமராஜர் இல்லம் தி நகரில் அந்த இது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. உள்ள நுழைஞ்ச வாசலை பார்த்தோன்னே காலிப்பையில எங்கே வர நீ, நில்றா இங்கே அப்படின்றார் கோவமா. அதிர்ந்து அப்படியே நிற்கிறாங்க எல்லாருமே. இங்கே எதுக்கு வர நீ? பொம்பளை பிள்ளைங்கள் தான் படிக்கிறது எவ்வளோ பெரிய கனவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இப்போ எங்கள் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜை போய் காலித்தனம் பண்ணிட்டு இருக்கிறியா நீ? அந்த படத்தை பார்த்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க செய்தியை.
அப்புறம் உடன் வந்த மாணவர்கள் தான், ஐயா நாங்கள் தான் போய் பேச்சுவார்த்தை நடத்தோம், எங்கள் கூட அவர் வந்தார், இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. இதுதான் காமராஜர் ஆட்சி. புரியுதில்ல உங்களுக்கு? ஆனால் பெண்கள் படிக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கிற இடம் இங்கே. இது வந்து காமராஜர் ஆட்சி தான் நடக்குதுன்னு சொன்னாக்கா அசிங்கம் இல்லை? ஒரு அளவு வேணும் இல்லை உங்களுக்கு? சொல்லுங்கள். காமராஜர் வந்து 30,000 கோடி திருடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எங்கே வந்து எந்த நாட்டில் பதுக்கலாம்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாரா காமராஜர்? காமராஜர் தெரியல, எனக்கு யாரை சொல்கிறதுனே தெரியல. நமக்கே குழப்பமாக இருக்குது. செல்வ பெருந்தகையை சொல்கிறதா இல்லை மற்றவர்களை சொல்கிறதா? அவர் தானே சொன்னார் இது காமராஜர் ஆட்சின்னு. இதுதான் காமராஜர் ஆட்சி. வாரிசு காமராஜர் உக்காந்துக்கிட்டு என்ன அம்மாவுடைய குடிநீர் குழா போட்டாங்க, அந்த நகராட்சி அதிகாரியை கூப்பிட்டு யாரை கெட்டுறதை போட்டேன்னு கடுமையான நடவடிக்கை எடுப்பான்னு மிரட்டி, ஊரில் எல்லாருக்கும் எப்போ தண்ணி கிடைக்குதோ அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் வீட்டில் போய் குழா போடுங்க. ஒரு முதலமைச்சர் அப்படியும் ஒரு. ஆனால் இங்கே வந்து என்னன்னா அப்பாவுக்கு அடுத்தது பிள்ளைக்கு அடுத்தது பேரன்னு வாரிசை மாற்றிட்டு போகிறத காமராஜர் ஆட்சி. சொல்லுங்கள். சொந்த சகோதரி மகன் வழக்கில் இருக்கா, யாராக இருந்தாலும் எடுத்து நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளுன்றது காமராஜர் ஆட்சி. இங்கே ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறன்னு கூட பார்க்காம காலில் வந்து சமரசம் ஆகிட்டு வர்றது காமராஜர் ஆட்சியா என்ன? நிறைய இருக்குது பேசும். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஏற்கனவே ஒரு பிளவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதுன்னு இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வெளிப்படையாக புறம்போக்குகள்னே அப்படின்னு கூட ஐயா வேலுச்சாமி போடுகிறார் என்றால் பொங்கலுக்கு பிறகாக ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு உடைக்கப்படுமா தெரியல. அது அந்த நோக்கி நம்ம போக வேணாம். நிதானமாக இருப்போம். நம்ம இதோட பேசி முடிச்சு கேள்விகளோட நிறுத்திருக்கணும். நிறைய எல்லாத்தையும் போய் பேசிட்டு இருந்தா பொங்கலுக்கு பிறகு பேச வாய்ப்பு இருக்காதுல்ல. ஏன் கேட்குறேன்னா ஜனநாயகன் பொங்கல்னு இவங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ விஜய் பாஜகவின் பிடியில் இருப்பதாக தான் விமர்சனம் வருது. தாவேகா தலைவர் அந்த கூட்டத்துக்கு கரூர் கூட்ட சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில அவரை வந்து பாஜக கூட்டணியில இழுப்பதற்கான வேலைகள் நடப்பதாக பேசுறாங்க. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது அப்படின்றது தான். அது தொடக்கத்துல இருந்தே வந்து நமக்கு சந்திரன் ராஜா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்றவரை அவர் பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறார். உள்ள கிட்டத்தட்ட திமுக இதுல என்னன்னாக்கா 3 ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது புரியல. திமுகனுடைய சைலண்ட் செல் இருக்குல்ல, ஸ்லீப்பர் செல், அந்த செல் உள்ள வந்து ஒரு டீம் அனுப்புது. அதில் தான் புஷி ஆனந்த், அதில் தான் ஆதவர்ஜுன், அதில் தான் சோ பார்ட்டிகள்லாம் ஒன்றா இருந்து இவர் எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு போகாமல் தனித்து நின்னார்னா ஓட்டு பிரியும் அப்படின்ற பிளே தான் பண்ணுது. அதற்காகத்தான் அவங்க வந்து அணை கட்டி எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு அவருக்காக எல்லாத்தையும் செய்து அப்படியே கிட்டத்தட்ட நகர்த்தி கொண்டுட்டு போனாங்க. அதை வந்து எங்கே பேக் ஃபயர் ஆகுதுன்னா கரூர் விஷயத்தில் ஏதோ சின்னதாக அசம்பாவம் நடந்து இவரை சிக்க வைக்கலாம் அப்படின்னு ஸ்டேட் ஒரு பிளே பண்ணதா தகவல். அதுலேயும் பேக் ஃபயர் ஆகிட்டு இப்போ இவங்க தான் கேட்டாங்க, தாவேக்கா தான் சிபிஐ விசாரணைன்னு கேட்டது. ஒட்டுமொத்தமாக இப்போ வேற ஒருத்தர் கைக்குள்ளே போயிடுச்சு. புரியுதுல்ல? இவங்க தான் கேட்டாங்க சிபிஐ விசாரணை. இந்த பக்கம் திமுக பிளே பண்ணுது. ஆமா. காங்கிரஸ் ஒரு பக்கம் விஜய் வருவாரா, ஜனநாயகன் பொங்கலா வச்சுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்தாருன்னா இல்ல. இப்ப கிட்டத்தட்ட அதான் முக்கோண ஆட்டம் சொன்னல, இதுதான். திமுக ஒரு கணக்கு போட்டு காய் நகர்த்துது. எப்படி இருந்தாலும் விஜய் காங்கிரஸினுடைய ஏதோ ஒன்று தனிச்சு அதிமுக கூட்டணிக்குள்ள போயிடக்கூடாது. அதிமுக பாஜக போயிட்டு அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுட்டாருன்னா நம்ம மெஜாரிட்டியை ஜெயிச்சிடலான்னு அது ஒரு கணக்கு போட்டு இருந்தது. அது நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் திமுகனுடைய பிளான். சேர்ந்துடக்கூடாது போயிட்டு. ஆனால் காங்கிரஸ் என்ன பிளான் பண்ணுதுனாக்கா, இதில் அதிருப்தியாக இருக்கிற ஒரு குரூப் தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சு எப்படி ஒரு மெஜாரிட்டியாக வந்ததோ அந்த மாதிரி நம்ம வந்து விஜய் திமுகவாக நினச்சிக்கிட்டு அங்கே போய் சேர்ந்தோம்னாக்கா அங்கேருந்து ஒரு பெரும்பகுதி வந்துடலான்னு அது ஒரு கணக்கு போடுது. பாஜக என்ன பண்ணிச்சு புரியுதில்ல உங்களுக்கு? வாடி வா அப்படி நீ தானே சிபிஐ விசாரணை கேட்ட, அது கோர்ட் மானிட்டரில் நடக்குது. இல்லை நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. நேற்று என்ன நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 100 கேள்வியில் 40% கூட அவர் டிக் பண்ணலை சரியா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. 100 கேள்விகளே வந்து எல்லாமே டிக் பண்ணும், எஸ் ஆர் நோ. இதுதான். உங்களை ஒன்றும் பெருசாலாம் உட்கார வச்சாங்க. வழக்கமாக டீ காஃபிலாம் கொடுத்தாங்க. அவருக்கு பக்கத்துலேயே ஒரு கிளாஸு, பக்கத்தில் இன்னொருத்தரை வந்துட்டு ஊபியை சேர்ந்த ஒருத்தரை வந்து வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரி. இது உளவியல் ட்ரீட்மெண்ட். இதுதான் ஒரு 1/2 மணி நேரமாக இங்கே வந்து இவரை கிராஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்டு டிக் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் வேலைக்கு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப பொடின்னு ஒரு பெரிய சத்தம், தொபுக்குன்னு ஒரு ஆள் கீழே விழுறாரு. பக்கத்துலேயே பார்க்குறாரு கண்ணாடி வழியாக. அவரை ஒரே அடி. சிபிஐ எப்படி இருக்கும் அவருக்கு? காலங்காலமாக இவருக்குன்னு ஒரு பெரிய தளபதி இமேஜ். எதிர்க்க நின்று பேசவங்களாம் கையை கட்டிக்கிட்டு அண்ணா நீங்கள் சொன்னா ஒன்று, நீங்கள் சொன்னா ஒன்று, நீங்கள் சொன்னா ஒன்றுன்னு மறுபேச்சே இல்லாத ஒரு நிலையில் வளர்ந்த ஒரு விஜய். புரியுதில்ல? ஒரு 20 ஆண்டு காலம் அப்படி தான் வந்துட்டார். கரெக்டாக எல்லாமே இவர் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் ஒரு பெரிய இதில் நிற்கிற ஒரு மனிதர் பக்கத்தில்
தன்னை போல விசாரிக்கப்படுற ஒரு பெரிய ஆள், பார்த்த ஆள் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்காரு. நல்ல கலரு நல்லது, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பான் போல இருக்கு. அது கிரிமினலா என்னன்னு நமக்கு சரி. தெரியல. ஒரே அடி தான் தொப்புன்னு கீழே விழுந்திருக்கான். அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிருக்கிறான் மனுஷன். வேற ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்துட்டாங்க, இவரும் பார்க்குறாங்க, இவங்களும் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சிருச்சு. புரியுதுல்ல உங்களுக்கு? இதான் ஏற்கனவே இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நம்ம தான் பேசியிருந்தோம். செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் போது அவரோட சாரி ஒற்றை எழுத்து நிறுவனத்தினுடைய சிபிஐ ரைடு இடி ரைடு நடந்துட்டு இருக்கும்போது ஆடிட்டர் பிடிச்சி அடிச்சாங்கன்ற சம்பவம் நம்ம தான் பிரேக் பண்ணிருந்தோம். விழுந்துச்சு. அதுதான் விஷயம். அது இப்போ இதே போல் இதுலேயும் நம்ம சொல்ல வரோம். ஒரே அடி விழுந்தது, பொத்துன்னு ஆளை கீழே விழுந்தாராம். ஒன்று பார்க்குறாரு, மிரண்டு போய் பார்க்குறாரு, ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான் விஷயமே. அது கேட்ட சில கேள்விகளுக்கு நிறைய குழப்பமான பதில், முழுசுமாக இல்லை. காவல்துறை தரப்பில் ஏற்கனவே இங்கே நடந்தப்போ அது போட்டு காமிச்சாங்க. ஏற்கனவே அவர்கிட்டையும் அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல் சொல்லுது. அதை மீறி நீங்கள் ஏன் வந்தீங்க? அந்த நேரத்தை தாண்டி ஏன் நீங்கள் லேட்டாக கிளம்புனீங்க? முன்கூட்டியே ஏன் சொன்னீங்க? ஏற்கனவே உங்களுக்கு மக்கள் நெரிசல் அதிகமாக வந்ததெல்லாம் தெரிஞ்சு இந்த இடத்துல இவ்வளோ தான் 10,000 பேர் வருவாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எந்த அடிப்படையில் நீங்கள் போய் முன் அனுமதி கேட்குறீங்க? அதுக்கு பிறகு அவங்க உள்ள வராங்க, க்ரௌடு வருதுன்னு சொன்ன பிறகும் கூட எதுக்கு வருது? ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்காங்க, உங்கள் வாகனத்துக்கு பின்னாடி எந்த ஒரு பெருங்கூட்டமும் வரக்கூடாதுன்றப்ப அந்த கூட்டத்தோடவே எப்படி நீங்கள் வந்தீங்க? திருச்சியில் நடந்தது அந்த மாதிரி. ஏர்போர்ட்லேருந்து அந்த கூட்டம் தான் அப்படியே நேரம் வந்து திருச்சி ஒரு குறுகிய பகுதியில் அவ்வளோ க்ரௌடாக காட்டும். முதல் நாள் கூட்டம். அப்போ உங்களுக்கு எது வேற என்ன நோக்கம் இருக்குதா? வேணாம் உள்ள நுழையக்கூடாது, வாகனம் ஆபத்து சிக்கல் இருக்குன்னு சொன்ன பிறகும் கூட ஒரு எப்படி நுழைஞ்சிங்க? லீடர்ன்ற பேரில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா மற்றவங்களுக்கு? மற்றவங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்களா? நீங்கள் சொல்லி கட்சி தலைவர் நீங்கள் சொல்லி எல்லாம் நடக்கிறதா? இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறதா? அவர்கள் சொல்லி நீங்கள் நடக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, இவங்கெல்லாம் சொல்கிறத தான் நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இக்கட்டான கேள்விகள்லாம் அதில் இருந்தது. திணறி இருக்கிறாரு. திரும்ப நீக்கியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப இல்லை பொங்கல் முடிச்சுட்டு நான் திரும்ப ஒரு தேதியில் வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. வந்துட்டு இருக்கிறாரு, நேரம் இறங்கி இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கான உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு இன்னைக்கு வருது. நீ என்ன இதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்குன்னு போயிடுச்சுன்னா அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் தான் உலகத்தில் பெரிய கேஸ், உங்கள் கேஸ் உடனே விசாரிச்சு எல்லாத்தையும் வந்து நீங்களே கேட்டாங்களே நீதிமன்றத்தில். இங்கே இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு போட்டிருக்கிற அங்கே திரும்ப சொல்லுவாங்க அந்த நீதிமன்றத்தில் வழக்கு முடியட்டும். புரியுதில்ல உங்களுக்கு? முடிச்சிருப்பாடு பேசிப்போ என்ன அவசரம் போயிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. என்ன அவசரம் இங்கே அதான் கேட்டாங்க. நீங்கள் இவ்வளோ அவசரமாக வர்றதுக்கான காரணம் என்னன்னு சிபிஐ அமலாக்கத்துறையே கேட்டுருக்குறாங்க. கேட்டு விசாரிச்சு நடந்துங்குது. இன்னும் விரைவாக விசாரிச்சு ஒரு தீர்ப்பை சொல்லணும். நீங்க அங்கே போய் போட்டிருக்கலாம். கரெக்டாக தானே? ஆமா. இல்லை இது பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்படும். வருந்தா இதுக்கு முன்னாடி ஆர்கே செல்வமணின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? அமைதி படம்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அது வெளியே வரவே இல்லை. எத்தனை வருஷம் வாழ்க்கை எடுத்துட்டு போச்சு தெரியுமா உங்களுக்கு? பல படங்கள் அந்த மாதிரி இருக்குது. என்ன இருக்கு? துருவ நட்சத்திரம். புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு மட்டும் உடனே எனக்கு சொல்லினா நாங்கள் பணத்தை முதலீடு போட்டோன்னா வழக்கு ப்ராசஸை வந்துட்டு தான் இருக்கோம். வெயிட் பண்ணு, எப்படி இருந்தாலும் பொங்கல் முடிஞ்சிடும். தேர்தலுக்கு பிறகும் வருதா என்னன்னு கூட தெரியாது. நான் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். வரும்ல சார் உறுதியா? தேர்தலுக்கு பிறகும் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். எலெக்ஷன் தாண்டி வரும் அப்பதான் வருமா என்னன்னு அது கூட எனக்கு தெரியாது. சரி, புரியல உங்களுக்கு? ஒரு புரோட்டோகாலுக்கு இராணுவத்தினுடைய உடைக்குன்னு சொல்லிட்டு அந்த உடையினுடைய இருக்கக்கூடிய ஸ்டார்லாம் நீங்கள் தவறாக பண்ணாத மாற்றணும்னு சொல்கிறப்ப அதை மாற்றி அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? அதில் என்ன ஏதுன்னு தெரியல. அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்துன்னு வரப்போ அதெல்லாம் இழுக்கும் உங்களுக்கு. ஒன்றும் புரியல உங்களுக்கு? அவ்வளோ லேசில் இது வந்துடாது. நீங்கள் ஒரு வேளை அரசியல் மாற்றம் உங்களுக்குள்ள நடந்தால் அதற்கான மாற்றம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 2-3 நாள்கள்ல ஒரு பெரிய கட்சி நம்மளோட கூட்டணியில இணைய போகுதுன்னு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப சொன்னால விஜய்க்குள்ள ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தால் எல்லா மாற்றமும் அவருக்கு சாதகமா முடியும். முக்கோண அரசியல் சொன்னீங்களா? இப்ப திமுக அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு ஏன் இப்படி பிளான் பண்ணக்கூடாது? தாவேகாவும் காங்கிரஸும் நீங்க தனியாவே போங்க, நீங்க போய் இந்த எதிர்பார்க்கெல்லாம் பிரிச்சுக்கங்கன்னு பிளான் கொடுக்கலாமே. அப்ப அது நல்ல பிளானா தான் இருக்கு. இல்ல அது இப்ப நடக்க வாய்ப்பு இல்லையா? எல்லாம் கைமீறி போச்சு. சிபிஐ கிட்ட மாட்டிட்டு இருக்குல்ல. புரியுதுல உங்களுக்கு? இப்ப அவங்க எடுத்துட்டு இப்ப அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க திட்டமும் பிளானு எல்லாமே இந்த காங்கிரஸ் இது எல்லாமே போயிடும். திமுகவுடைய ஓட்டை பிரிக்கிற இதுவும் போயிடும். அது அரசியலுக்கு எல்லாமே வல்லவனுக்கு வல்லவன் தானே. அதில் நீங்கள் ஒரு கணக்கு போட்டால் உங்களுக்கு மேலே இன்னொருத்தர் ஒரு கணக்கு. அவங்களுக்கு இதில் யார் வலுவானவர்களோ அவங்க இருப்பாங்க. இப்போ யார் வலுவானவர்கள்?
கூட்டணி பலம் பாஜக இருக்குது இல்ல, ஆட்சி ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. இப்ப அதுல அரசியல் மாற்றம் விஜய்க்கு நிகழ்ந்தால் அவருக்கான மாற்றம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரே வார்த்தை. அதை தான் இவர் சொல்ல வர்றாரு. பெரிய ஒரு பெரிய கட்சி வருகிறதுனாக்கா இதுக்கு மேல ஒரு பெருசா புதுசா வரணும்லாம் ஒன்றும் கிடையாது. தொடக்கத்துல என்ன பிளான் இருந்ததுனாக்கா விஜயும் சீமான் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது. இது வந்தால் ஒரு பெரிய மாற்றம் வரும், மற்றவர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் தான் வைக்கப்பட்டது. அது நடந்து விடக்கூடாது. சிக்கல் தமிழ் தேசியம்னு வளர்ந்தோன்னா நமக்கு இன்னொரு பெரிய திராவிடத்துக்கு நாமளே வச்சுக்கிட்ட மாதிரி சிக்கல் ஆகும் அப்படின்ட்டு அதை உடனடியாக புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனும் இன்னும் மற்றவர்கள் மூலமாக ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்கள் மூலமா உள்ள அனுப்பி குழப்பினதே இவங்க தான். அந்த முதல் மாநாட்டுல கொடுத்த பேப்பரு, ஆமா, அது அவருக்கே தெரியுமான்னு கூட அந்த நேரத்துல தெரியாது. அப்படிதான் அவர் வழி நடத்தப்பட்டதா சொல்ல வராங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு. கட்டுமரம் எங்கேயோ அடிச்சுன்னு இழுத்துன்னு போற மாதிரி வந்து இப்ப டெல்லியில வந்து சிக்கிக்கிட்டு இருக்குது. டெல்லி விடுவிச்சா எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும், அவருக்கும் விடுதலை கிடைக்கும். அதாவது ஒரு புதிய பெரிய கட்சி விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தவர் சொல்றது இதைத்தான் சொல்றாருன்னு நம்ம நினைக்கிறோம். பொங்கல் முடிஞ்ச உடனே ஜனநாயக பொங்கல் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல பொதுவாக தாவேகா கட்சியினரை வந்து தற்குறி என்று சொல்வதை கூட நான் கூட ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கடுமையா எதிர்த்துப்பேன். நிறைய உங்க கூட நம்ம ஆட்களோட கூட வாக்குவாதம் செஞ்சிருக்கிறேன். ஆனா அது உண்மைதான் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் கன்னியாகுமரியில ஒரு மேடை பேச்சுல தாவேகா நிர்வாகி ஒருவர் பேசியிருக்கிறார். மேதகு தலைவர் அவர்களை அதாவது தவறாக, அவருடைய நோக்கம் எதுக்காக அப்படின்றது கூட தெரியாம தவறு பார்த்த மிக கேவலமா கொச்சியா ஒரு அரசியல் புரிதல் அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்கொலைன்னு சொல்றது 100க்கு 100 உண்மைன்றத நீ சொல்றப்ப ஒரு விளக்கம் அவர் போட்டு எல்லாம் மிதிச்சிருக்காங்க போல இருக்கு. தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஒரு தலைவரும் உள்ள வராரு. தமிழ் தேசியத்தினுடைய மிக பெரும் ஒரு ஆளுமையாக முகமாக இருக்குது மேதகு தலைவர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுல இருந்து தான் மற்றதெல்லாத்தையும் எடுத்துக்கணும். இங்க ஒரு தமிழ் தேசியம் இருக்குது, அது வேற அரசியல். நீ அதை கொச்சப்படுத்துறன்னு யாரை கொச்சப்படுத்துறன்னு? விஜயை நீ கொச்சப்படுத்துற, விஜயுடைய கொள்கையை கொச்சப்படுத்துற, விஜய் அதை நோக்கி இல்லைன்றதை நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க. அவர் மாவீரர் நாளுக்கெல்லாம் புரியுது இல்ல, அனுதாபத்தை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. நீங்க இந்த பக்கம் கொச்சப்படுத்துறீங்கன்னு என்ன அர்த்தம்? முதல்ல அந்த இஸ்லாமியருடைய அந்த சர்ச்சை எப்படின்றது ஒரு வரலாறாவது தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் வருத்தப்பட்டு ஒன்றாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத தெரியுமா? அந்த சம்பவத்தில் மிக முக்கியமாக இருந்து பேசப்பட்ட கருணாவே வந்துட்டு இது தலைவருக்கு தெரியாத நடந்து போன ஒரு சம்பவம். இதுக்காக விசாரணை நடத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டதும் நடந்தது. அதுக்கு பிறகு அந்த சமூகத்தை சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமூக ஒற்றுமை, அது பிறகு நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்கிறதும் தெரியல. என்னைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒரு 3000 பேர் 4000 பேர் தான் இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்கள். அவருடைய எல்லா இதுக்கும் இந்த மக்கள் இயக்கம் காலத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத இந்த தற்கூரி எடுத்து போட்டு பேசி இப்போ சமூக வலைத்தளத்தில் அடி வாங்கி அவங்க கட்சியிலே போட்டு மெரிச்சிருக்காங்க போல இருக்கு. மன்னிப்பு கேட்கறதுல கூட தெளிவாக இல்லை பாருங்க. நான் சீமானை திட்டுவதற்காக சொன்னேன். சீமானை திட்டுறதுக்கு நீ அங்கேயே முடிச்சு தொங்கணும், இல்லை எதை கைட்டி அடிக்கலான்ற பேர் வருதா இல்லையா? அவரு இந்த கூட்டமே மொத்தமே ஒரு புரிதல் இல்லாத கூட்டம் தான். அரசியலே இல்லையே. விசில் அடிச்சுட்டு தேட்டர்லேருந்து அப்படியே ரோட்டுக்கு வந்துச்சுன்னு பல முறை சொன்னல, அதுதான் நான் சொல்கிறேன். இது விசில் அடிச்சான் கூட்டம். இது இன்னொரு 4-5 வருஷம் பழகணும் அரசியல். நீ வந்துட்டு நாம் தமிழர் பிள்ளைகளுக்குள்ளாவோ திமுகவுடைய கட்சி ஆட்களுக்குள்ளாவோ அதிமுகவுடைய பேச்சாளருக்குள்ளாவோ நீ உங்களை பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து யாருன்னு வந்து உன் கட்சியில் சேர்ந்தாதான் உனக்கே புத்தி வருது பேசுறதுக்கு. அப்படி தான் நீங்கள் நாஞ்சல் சம்பத்தை கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க, மற்றவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. புரியுதில்ல? உன் கட்சியிலிருந்தே பேசக்கூடிய ஆட்கள்லாம் நேராக தேட்டரில் திறந்தோடனே வெளியில் வந்து வெசில் அடிக்கிறதுல ரோட்டில் அந்த கும்பல் அது. நீ அந்த இதில் தான் யோக்கியமான அரசியல் நடத்த போகிறேன்னு சொல்கிற. திரும்ப அதே செங்கோட்டையன்னு அதே திமுகவில் அதே அதிமுகவில் அங்கேருந்தே நீங்கள் தூக்கி வந்து உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் கட்சி அப்படி தூய்மையாக இருக்கும். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ இதில் வந்து நீங்கள் அரசியல் கூட்டணி சேர போகிறது வேற, யாரோட சேர போகிறன்னு ஒன்று இருக்குது இல்லை? ஆக தனித்து நிற்க போதில்ல. அப்புறம் எப்படி ஒரு நல்ல மாற்று அரசியல் கொடுக்க முடியும்? அடிப்படை கொள்கை அடிப்படை அரசியல்ன்றது இன்னும் கட்சி உறுப்பினர்களுக்கு வளர்த்துக்கல அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இப்போ பேசிட்டு வாங்கி கட்டிக்கிறது. உன்னை எதால துப்பினாலும் பொருந்தும் உங்களை மாதிரி ஆட்களை. நீ எப்போ தலைவரை தொட்டியோ மன்னிப்பு கேட்டால் கதறான், அது வேற விஷயம். ஆனாலும் இனி எந்த காலத்தில் இன்னொருத்தர் அந்த மாதிரி பேசக்கூடாது. புரியுதுல? மேதகு தலைவரை அந்த போராட்டத்தை இப்படி எந்த ரூபத்தில் கொச்சப்படுத்தினாலும் எதால அடிக்கணுமோ அதால அடித்து துரத்தணும். அப்படி வரணும். அதுதான் முடிவு நமக்கு. அடுத்ததாக மிக முக்கியமான இடத்துக்கு, முக்கிய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மனசை தேத்திக்கிங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கண்ணியத்தை காத்து அவை முன்னவராக சிறப்பாக செயல்பட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு அண்ணா விருது வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அதுக்கு ஏதோ
ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையா அது இருக்கணும் இல்லை. அதான் அந்த பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். அதான் அவை முன்னவர் உண்டு, கண்ணியத்தை காத்தவர் 2. இது போதாதான் அமைச்சரா இருக்கு. அவன் ஒரு பெண் சட்டமன்ற வேட்பாளர், பெண் எதிர்கட்சி தலைவர் சேலையை பிடிச்சி உருவது கண்ணியத்தை காத்ததா இல்லை. எனக்கு அதுக்கு எதனா கொடுத்துருக்கலாம். நான் பழசெல்லாம் வந்து போகுது, இதெல்லாம் இன்னைக்கு யார் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஞாபகப்படுத்துறீங்க வந்து தொலைக்குது ராகவ். நான் என்ன பண்றது சொல்லு. நானும் எனக்கா வம்பா வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது, மண்டியில வேற இருக்குதா. கண்ணியத்தை சட்டமன்றத்தினுடைய கண்ணியம்னு ஒன்று இருக்குல்ல, கண்ணியம் வந்துட்டு எகிரி போய் பாஞ்சு அடிச்சு ஒரு பெண் வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் அப்படி கூட பார்க்காம, நீ எதிர்கட்சியில் இருக்க ஒரு பெண் வேட்பாளர் கூட பார்க்காம நாடு எறிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு முகத்தை சேலையை பிடிச்சி இழுத்து பண்ணதெல்லாம் வந்துட்டு கண்ணியத்தை காப்போம். கண்ணியத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? முதல்ல கண்ணியமே நாடே சிரிச்சது. அதில் நான் சமரசமே பண்ண மாட்டேன். திமுக கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்குதா, சில குணங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் இல்லை மறுக்கலை, அதை ஆதரிக்கிறேன். ஆனால் இதை வந்து நீ என்ன சபாநாயகரே ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தில் உங்களுக்கு தான் வைக்க துப்பு இல்லை. நாங்கள் நீதி கட்சி 100 ஆண்டு பரம்பரை, நாங்கள் அப்படியே குழஞ்சி உருண்டு நாங்கள் ஒரு சமூக நீதியை படைச்சிருக்கிறோம் பாருங்கள் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற பேசல. அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தரை பொது தொகுதியில் நிற்க வச்சு தலித் ஏழ்மையில டெல்லிக்கு அனுப்புனது எம்பியா. திரும்பவும் வந்துட்டு என்னப்பா கட்சி வேலை செய்கிற இடத்துல நீ சாப்பாடு சரியாக போட மாட்டேங்கிறாமன்னொன்னு அவர் அப்படியே உழுந்து அழுகுறார். அம்மா நான் சாப்பாடு செய்து போட்டுட்டு தான் இருக்கிறேன், என்கிட்ட சாப்பிட மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் வேறு வேறு சமூகத்து ஆட்கள் அப்படியான்னு கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக கொண்டது சபாநாயகரை வச்சுட்டு இப்போ அவைக்குள்ளே வரப்ப எல்லாம் எழுந்து கும்புன்னு இல்லை. அந்த சபாநாயகரை நீங்கள்லாம் குண்டுகட்டை தூக்கி சட்டையெல்லாம் முடிச்சு இழுத்து நான் கண்ணியம் தான் உங்கள் கண்ணியமா வந்து தொலைக்குது மண்டையில். நம்ம என்ன பண்ணுறோம்? இழந்த தலைமுறை தெரியுமான்னு தெரியல. இப்படிப்பட்ட யோக்கியவானுக்கு விருது வழங்கப்பட்டிருக்குது, தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்குது. அதுதான் சொல்ல வர, அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ என்ன பாகிஸ்தான்லேருந்து கொடுத்தாங்கன்னா நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு தான், இவங்க தான் இந்த மாதிரி கொடுக்க முடியும், இந்த மாதிரி ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். கௌரவமான விருது இல்லையா? அதான் கௌரவம்னாக்கா நீ வந்து என்ன விருது? அண்ணா விருது. அண்ணாவை கொச்சப்படுத்துறீங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, இது உலகத்திலேயே உங்களை கொச்சப்படுத்திக்கிற, உங்கள் தலைவர்களை கொச்சப்படுத்திக்கிற ஒரே கோஷ்டி யாருன்னா நீங்கள் தான், வேற யாரும் இல்லை. கண்ணியத்துடைய சட்டமன்றத்துடைய கண்ணியம் துரைமுருகனால் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அவமானப்படுத்தப்பட்டதுன்னு நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட மனிதருக்கு நீங்கள் உங்கள் காசு, உங்கள் கவர்மெண்ட்டு, உங்கள் விருது நீ யாருக்கு வேணாலும் கொடுத்துக்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னா, செவனன்னு கூப்பிட்டு வந்து உனக்கு தான் அண்ணா விருது இருந்தாலும் சொன்னால் பரவாயில்ல. நம்ம இதெல்லாம் பேசி தொலைக்க வேண்டிய அவசியம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் கண்ணியத்தை காப்பாற்றணும், உங்கள் கண்ணியம் தான் இப்படி சிரிக்குது. இப்படிப்பட்ட மனிதருக்கு அண்ணா அவர்களை அந்த பேரை அந்த விருதை கொடுத்து கொச்சப்படுத்தணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, அடுத்து பெரியார் விருது வழக்கறிஞர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஒன்றும் அவங்கள மதிக்கக்கூடிய நான் ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். இன்ன வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மதிக்கக்கூடியவங்கள தான் இருக்கிறாங்க, எதுலேயும் ஒரு கண்ணியம். ஆனால் சீமானுன்னா மட்டும் அந்த கண்ணியத்துக்குள்ளார கண்ணியன்னு சொல்கிற மாதிரி சேர்த்து பேசுவாங்க, சமயத்தில் அதை மீறுவாங்க. அது இருக்கட்டும், அது பெரியார் விருது அவங்க கொடுக்கலாம், அவங்க விருது எடுத்து அவங்களுக்கே கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு புரியுதில்லை உங்களுக்கு, அதில் எனக்கு ஒன்றும் தப்பு இருக்கிறதா தெரியல. ஆனால் இன்னொரு தலைவருடைய விருது அம்பேத்கர் விருது. ஐயோ, அண்ணல் அம்பேத்கர் விருது வந்து சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏன் சிரிக்கிறீங்க? சரி, வேணாம், எதனா சொன்னாக்கா அப்புறம் ஒன்று சீட்டா குட்டிகள்லாம் கம்மியான்னு கத்திக்கிட்டு வரும். இருக்கட்டும், அம்பேத்கர் விருது. அம்பேத்கர் என்னது? அம்பேத்கர் போராடின மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த தண்ணி தொட்டியில் வந்துட்டு மலத்தை கலந்ததுக்கு மக்களை திரட்டி பெரிய போராட்டம் நடத்தி இறங்கினாரா? அம்பேத்கர் விருது கொடுக்குறாரு. உங்கள் கொடியை கிழிச்சு போட்டு ஓட்டு கேட்க போனதுக்கு போய் பெரும் போராட்டத்தை திரட்டி இது ஒரு நீதியான போராட்டம் நாங்கள் நடத்துவது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு விரல் நீட்டியான கேட்டாரா? அல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதெல்லாம் வைத்துக்கொண்டு அங்கொன்று இங்கொன்றுமா தான் உங்களுக்கு நடக்குது. இதே தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்கட்சியாக நடக்கும்போது கிளர்ந்து எழுந்து வரீங்க இல்லை. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு 8,000 கோடிக்கு மேலே மத்திய அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அட்டவணை பிரிவு மக்களுக்காக ஒதுக்கின பணத்தை திருப்பி அனுப்பின அரசுக்கு எதிராக மக்களை திரட்டி பெரிய போராட்டம் நடத்தி மீட்டு எங்களுக்கே செய்யணும் எதனா பண்ணியிருக்கிறீங்களா? இந்த மக்களுக்கான பணத்தை நீங்கள் வந்து வேறு வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, புரியுதுல? 1000 ரூபா மகளிருக்கான பணம் கொடுக்குறாங்களே, அதில் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டால் அது வந்து அட்டவணை பிரிவு மக்களுக்காக ஒதுக்கப்படுற படம். வாங்குறதுல அட்டவணை பிரிவு மக்கள் இருக்காங்கல்ல, ஊராமுட்டு நெய்ய இந்த சேர்த்து சொல்லுவாங்க, ஏதோ பழமொழி அந்த மாதிரி கதையை நீ மத்திய அரசு எடுத்து திட்டத்துக்கு நீ செலவு பண்ணிக்கிட்டு, ஒருவேளை இதெல்லாம்
போராடி இருப்பார்னு நான் நினைக்கிறேன். தோழர் சிந்தனை செல்வன் நல்லவர், வல்லவர், இன்னைக்கு கோட்டீஸ்வரர் அவர் நினைக்கிறேன். சரி, இந்த விருது அதுக்காக வந்து அவருக்கு விருது கொடுத்துக்கிறதுல நியாயம் தான் நான் நினைச்சு முடிச்சுக்கிறேன் அதை. சரி, இந்த விருது வழங்கப்பட்டதன் உங்களுக்கு என்ன மூலமாக அப்ஜெக்ஷன் இருக்கு? அப்ஜெக்ஷன் இருக்கு. இந்த விருது வழங்கப்பட்டதன் மூலமாக திமுக விசிக உடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க? விட்டு போயிடாத இதெல்லாம் உங்களுக்கு, இதெல்லாம் ஒரு அறிகுறி. அதாவது தென்றல் வீச போகிறது என்பதற்காக ஒரு ஈர காத்து முன்னாடி ரெமுனரேஷன் மாதிரியா? அந்த மாதிரி இது வந்து ஒரு விருது போட்டா முடிஞ்சு போச்சு. இனிமே அங்க யாருமே எதிர்க்கிறவங்க இல்லையே உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தையை அதிகமா சொல்லிட்டே இருப்பீங்க. விருதுக்கு வாக்கப்பட்டவர்கள், வாரியத்துக்கு. தம்பி இதெல்லாம் வேணாம் தம்பி, நீ விட்டு. இப்ப நான் வந்து ரொம்ப 7:30க்குள்ள இழுத்து விடுறீங்க, புரியுதுல? அதெல்லாம் விருதுக்கு வாக்கப்பட்டவங்க, வாரியத்துக்கு வாக்கப்பட்டவங்க, எல்லாத்துக்கும் இப்படி இருக்குது. நிறைய ரகம் இருக்குது. அதை விட்டு தொலைச்சிட்டு நம்ம வா. அவங்க காசு, அவங்க விருது, அவங்க கவர்மெண்ட், அவங்க ஆளுக்கு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு என்ன இருக்குது? உனக்கு எனக்கும் கொடுக்கறதுல என்ன சர்ச்சை வருதா? அடுத்து திரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேர்ல அவருக்கு கலைஞர் விருது விடுதலை விரும்பி என்றவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். அவர் பேரே விடுதலை விரும்பி தானே சார்? சரி, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, ஓகே. சரியான ஆளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதோட இந்த சிவாஜி லிங்கன்னு ஒருத்தர் இருக்கிற பேர்னா, பேச்சாளர் பேர்னா, அவர் பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா? அவருக்கு எதுவும் கொடுத்துருக்காங்களா? பேர் இந்த ஆண்டுக்கு கொடுக்கல. சரி கொடுப்பாங்க. நான் அங்கதான் அவர் விருது போகணுமோ நினைச்சேன். நல்ல வேலை. சரி, இது அது ஒன்று கொடுக்கட்டும். அடுத்து தமிழ் தென்றல் திருவிக்கா விருது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது நியாயமானது, வரவேற்கக்கூடியது, யோக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அது எப்படி சார் 2021 ஆட்சிக்கு வரும்போது இவரை தலைமைச் செயலாளராக கொண்டு வரும்போதும் இதே தான் சொன்னீங்க, அவருக்கு விருது வழங்கும் போது இதே தான். இல்ல அவருக்குன்னு ஒரு எல்லையோடவே அந்த இதை எடுத்துட்டு வந்து நின்றுட்டு போயிருக்கிறாரு. ரைட் பர்சன் இன் ராங் பிளேஸ். அதுதான், அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு வாஜ்பாய் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் நல்ல மனிதராக இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழுக்கும் ஒரு நல்ல மனிதராக அறியப்பட்டவர். அந்த மாதிரி அந்த பதவி அவருக்கு கிடைச்சது சரியான முறையில தான் கிடைச்சது. அது போல அவருக்கு இப்போ இந்த விருது கொடுத்துருக்கிறது நியாயமாக தான். எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல இது ரைட்டு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு, வாழ்த்துக்களும் சொல்லிடலாம் நம்ம. இறுதியாக இந்த புத்தக கண்காட்சி 2026ல தமிழம் பதிப்பகத்துல இருந்து காவல்துறையினரால் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நீங்கள் போய் வெளியிட்ட முக்கியமான புத்தகம், அதை பற்றி நீங்க பேசியிருக்கீங்க. இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவினுடைய பித்தலாட்டங்கள் எழுத்த சிவானந்த அடிகளார் எழுதின புத்தகம் 1965. சரி, அது வந்து அள்ளிட்டு போனதை பற்றி வேணும் அப்டேட். கண்டிப்பா. அது எனக்கு அப்டேட்னு சொல்றதை விட இது ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா இல்லை வேற ஏதாவது ஒரு சர்வாதிகார நாட்டில் இருக்கிறோமான்னு நமக்கு தெரியல. உண்மை அதுதான். அதான் எனக்கு தடை செய்யப்பட்ட புத்தகம்லாம் அப்படி இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது தான். பப்பாசி நிர்வாகம் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க கண்ட்ரோல் தான் அந்த புத்தக கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவர் பணம் கட்டி அந்த புத்தகத்தினுடைய அந்த அந்த விதிமுறைகள்லாம் ஏற்றுக்கொண்டு தான் உள்ள ஸ்டால் போட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட புத்தகத்தை எல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. கருத்து சுதந்திரம், திராவிடர்கள் எப்படி வந்து வேற வேற விதத்துல வச்சு புக்கை வெளியிடுறாங்களோ, வலதுசாரிகள் எப்படிலாம் வந்து கொண்டுட்டு வராங்களோ, தமிழ் தேசிய தளத்துல அவங்க இருக்கக்கூடிய முன்னால் பேசப்பட்ட விஷயத்த தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டுட்டு வராங்க. ஏற்கனவே வந்தது தான் அது. இதில் உங்களுக்கு மறுப்பு இருந்ததுன்னா நீங்கள் புகார் கொடுத்த முறைப்படி அது நீதிமன்றத்துக்கு போய் தடையை போட்டிருக்கலாம். சரி, போட்டிருக்கணும். விற்பதற்கு தடை இல்லை என்கிற ஒரு புத்தகத்தை அவர் கொண்டு வந்து அவர் பதிப்பகத்தில் வச்சுட்டு இருக்கிறாரு. யார் புகார் கொடுத்தாங்கன்றதும் தெரியாது, எது இன்னும் தெரியாது. நீங்கள் நேராக வந்து வராரு ஒருத்தர் பப்பாசி கிட்ட பேசுகிறாரு, இந்த புத்தகத்தை வந்து இப்படி விற்றுருக்காங்க, எங்களுக்கு ப்ரெஷர் மேலே இருந்து அப்படின்ட்டு நேராக ஒரு ஆளை கூட்டின்னு போயிட்டு நிர்வாகி ஒருத்தர் கூட்டின்னு அந்த ஸ்டாலுக்கிட்ட நின்று அந்த சம்மந்தப்பட்ட பதிப்பாளர் செந்தில்நாதன் அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த புத்தகத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ஓகே நீ எடுத்துகிட்டு போங்க, நான் சட்டப்படி நான் பார்த்துக்கிறேன்னு இருக்கிறாரு. இப்போ அவர் தரப்பில் நோட்டீஸ் கொடுப்பாரு. கம்ப்ளைண்ட் காப்பிலாம் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே இல்லை, எதுவுமே சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் லீகலாக இல்லை. லீகலாக நீங்கள் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமாக கொடுக்காம புத்தகத்தை தள்ளிட்டு போனது இல்லை. இப்போ இங்கே வாங்க, இன்னொரு புத்தகம் வந்து இருக்குது. நேற்றே அதை பற்றி ஒன்று தனியாக நான் பேசியிருக்கிறேன். திராவிட இயக்க வரலாற்று புரட்டு அப்படின்றது வலதுசாரியிலேருந்து கொண்டு பதிப்பகத்தில் வச்சு வெளியிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு அந்த நுழைவு வாயில பல புத்தகம் அட்டப்படம் இருக்கு, அதுவும் இருந்தது. அதில் போயிட்டு பணம் கட்டுறதுக்கான அந்த நுழைவு கியூஆர் கோடை வந்து ஒட்டுறாங்க அஃபிஷியல் நிர்வாகி. அவர் ஒரு தன்னார்வலர்,
ஒட்டும் போதே அங்க 2-3 பேர் போட்டு இது எதுக்கு இங்க கொண்டு வந்து ஒட்டுறீங்கன்னு. தன்னார்வலர் வந்து ஐடி கார்டு போட்டு ஐடி கார்டு அந்த ஆபீஸ் பப்பாசியோட ID card. பப்பாசியினுடைய ஐடி. நீங்க கூட போய் தன்னார்வலரா அது வாங்கிக்கலாம். வந்து அது ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. வேலை செய்யறதுக்காக அப்பப்போ எடுப்பாங்க அந்த மாதிரி. அதுவும் குறிப்பா அந்த கரிஞ்சட்டைகளா பார்த்து எடுப்பாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒட்ட வந்தோடனே அவர் மடக்கி கேட்க, இதுல ஏன் ஒட்டுறீங்க? இல்ல இங்க ஒட்ட சொன்னாங்களா நிர்வாகம் அப்படின்னா அவர் உஷாராரு. இல்லைங்க நாங்க ஒட்ட வந்தோம் அப்படின்னு எடுத்துட்ட உடனே அவரை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டே போறாங்க, பேசிக்கிட்டே அலுவலகத்துக்குள்ள நுழையிற அந்த காட்சி வந்து பார்த்துருக்குறீங்க. இப்போ அதுவும் தான் வந்து திராவிட இயக்க வரலாற்று புரட்டுனே இருக்குது. அப்போ வந்து அதை நீங்க போயிட்டு வாரிட்டு போக முடியுமா போலீஸ்? சும்மா தொட்டு பாருங்களேன், போயிட்டு தொட்டு பாருங்களேன். ஆண்மையுள்ள நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னாக்கா சவால் விடுறேன், இன்னைக்கு பொழுதுக்குள்ளார உசுப்பேத்தி விடுறீங்க. உசுப்பேத்தின உண்மையிலேயே உங்களுக்கு இதுல வந்து அந்த ஆண்மைத்தனம் சொல்றது இருக்குல்ல, ஆண்மைத்தனம் வீரமோ ஏதோ ஒரு இழவு இங்க வந்துச்சுல. இந்த புத்தகம் தள்ளிட்டு போனீங்கல்ல தமிழன் பதிப்பகத்துல இருந்து, அது போல தினமலர் பதிப்பகத்துல போய் இந்த புத்தகத்தை நீ வாரிட்டு வெளியே வந்துருங்க. நீங்க பார்க்கலாம், வந்துருங்க. நீங்க மட்டும் சவால் உண்மையிலேயே உங்களுக்கு வீரம் இருந்ததுன்னா அந்த அரசுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு உங்க போலீஸை சொல்லி அழுத்தம் கொடுத்த மாதிரி இதுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த புத்தகத்தை நீங்க வந்து எடுத்துட்டு போயிடுங்க. சரி, அப்படியே வந்தா இன்னொன்று திராவிடியன் ஸ்டாக் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டால்ல பெரியாருடைய கட் அவுட் வச்சிருக்காங்க. அந்த கட் அவுட், பெரியாருடைய கட் அவுட் காலடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமானை பற்றி கொச்சையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தினுடைய அட்டைப்படம். அவர் ஆர்எஸ்எஸ் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தொப்பி போட்டுன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமை ஆட்டி வைக்கிற மாதிரி அட்டைப்படம் போட்டு கைகூலின்ற மாதிரிலாம் டைட்டில் போட்ட ஒரு புத்தகம். மணியரசன் அவனுடைய புத்தகம் ஒன்று. இதை வந்து அவருடைய பெரியார் ஷூவுக்கு பக்கத்தில் வந்து வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க, டிஸ்பிளே கொச்சப்படுத்துறாங்களாமா. புரியுதுல்ல? இப்போ அந்த புத்தகம் எங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்துதுன்னு யாரோ ஒருத்தர் புகார் தராரு, போய் வாரிட்டு போறீங்களா? துணிச்சல் இருந்துச்சுன்னா, நேர்மையான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பப்பாசி இதில் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்குது. நான் அதை தான் சொல்லுவேன். உறுதியாக சொல்கிறேன். பப்பாசியில் நிறைய நல்ல நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. உங்களுக்கு இது வந்து ஒரு புண்படுத்துது, அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்குது, அரசுக்கு அவப்பேரை கொடுக்குது, அழுத்தத்தை கொடுக்குதுன்னா இந்த புத்தகமும் தான் அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். இல்லை மற்ற பதிப்பகங்கள்லாம் எதுவும் பேசாமல் இருக்காங்க, அமைதியை காக்குறாங்க. இல்லை அதுதான் புரியல. அதுக்கு தான் நான் அந்த புத்தக கண்காட்சிக்கு முதல்ல போனால, ரெண்டாவது முரண்பட்டு நிறைய பேட்டி ஊடகத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுலேருந்து நான் போகிறதே வேண்டியதில்லைன்னுட்டேன். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதுனாலுமே கூட அடுத்த முறையெல்லாம் நீங்கள் ஒரு வேலை போகணும்னு நினச்சாலும் உங்களுக்கு ஸ்டால் கொடுப்பாங்க. அப்போ இது நான் அதுக்கு தான் சொன்னது, ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா சர்வாதிகார நாட்டில் இருக்கிறோமா? அடுத்த புத்தக கண்காட்சின்றதை விட்டுருங்க, அதுக்குள்ளே இந்த சர்வாதிகார ஆட்சி இருக்குதா இல்லைன்றதை பார்த்துக்கலாம், அது வேற விஷயம். புரியுதில்லை உங்களுக்கு? பப்பாசி தன்னுடைய போக்கை இப்படி மாற்றிக்கணும்னு சொல்ல வர. ஒரு பக்கம் நீங்கள் இதுவும் தான் திமுகவுக்கு எதிராக இருக்குது, ஒரு பக்கம் தமிழ் தேசிய தலைவர்களுக்கு தமிழ் தேசிய ஆளுங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு டிஸ்பிளே பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்குன்னு சுற்றி ரவுண்ட்ஸ் போகிறதுன்னு ஒரு கண்காணிப்பு குழுவை போட்டுக்கிறீங்க. இது தப்புன்னு சொல்ல உங்களுக்கு தெரியாதா? ஒரு பக்கம் குரல் இந்த மாதிரி புத்தகம் வந்து கொச்சையாக விமர்சனம் பண்ணியிருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். காவல்துறைகிட்ட சொல்ல போய் அள்ளிட்டு போயிடுறீங்களாங்க? திராவிடத்தினுடைய சார்பு பதிப்பகத்தில் இருந்து அந்த ஸ்டாலில் இருந்து அந்த புத்தகத்தை அள்ளிட்டு வெளியே வந்துடுறீங்களா? அதுனா உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தால் சட்னின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்களாம் வந்து அதான் சொல்கிறேன், நீங்களாம் சர்வாதிகார சிந்தனையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுடைய கூட்டணியும் பொருந்தாது, காங்கிரஸுடைய கூட்டணியும் பொருந்தாது. ரெண்டுமே சர்வாதிகாரத்துக்கு எதிராக போராடுறது கம்யூனிஸ்டும் காங்கிரஸும். அது ரெண்டு இன்னைக்கு நீங்கள் கூட வச்சுட்டு இருக்கிறது ஒரு அவமானம். நீங்கள் இவர்கள் அங்கே இருக்கிறதும் ஒரு அவமானம். இதெல்லாம் அவங்க கேட்டிருக்கணும். இடதுசாரி பதிப்பகமும் நிறைய இருக்குது, தேசிய சிந்தனை கொண்ட காங்கிரஸினுடைய எதுவும் சிந்தனை கொண்டவர்களும் உள்ளே இருக்காங்க. கேட்டிருக்கணும், இது என்னப்பா இந்த மாதிரி அட்டைப்படம் போட்டு இப்படிலாம் வச்சிருக்கலாமா? அது மாதிரி நாங்கள் ஒரு அட்டைப்படம் போடுறோம், காலம் முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸின் காலடியில் கருணாநிதினு ஒரு அட்டைப்படம் போட்டு ஒரு புக்கை வெளியே கொண்டு வரோம். இப்போ கொண்டு வரதா இருந்தது, எனக்கு அவகாசம் இல்லை உண்மையிலே. புரியுதில்ல? காலம் முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸின் காலடியில் கருணாநிதி, இதுதான். நான் அதுக்கான தகவல்களோட தரவுகளோட நான் எழுதி கொண்டு வந்து ஒரு அட்டைப்படம் போட்டு அரை ட்ரௌசர் போட்டுன்னு கருணாநிதியை வச்சுட்டு மாதிரி ஒரு அட்டைப்படம் போட்டு வைக்கிறேன். விடுறீங்களா? சீமானை மட்டும் இவ்வளோ கொச்சப்படுத்துறது உங்களுக்கு ஒரு குதூகலமாக வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒரு பதிப்பகம் வந்துருச்சு, நாளைக்கு எடுத்து கொண்டு வரேன். 1 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது, வீம்புக்குன்னே ஒரு 4 நாளில் உட்காந்து போட்டு எடுத்துகிட்டு வரேன். வாங்க, நான் வந்து தரவுகளோட தான் தருவேன். அவதூறுலாம் நான் பேச மாட்டேன். நான் வந்து அவதூறுக்கு பிறக்கலை, புரியுதில்ல? சரியான நபருக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். அவதூறுலாம் பேசவே மாட்டேன். காரணங்களோட வரலாற்றோட டேட்டோட எங்கெங்கெல்லாம் நீங்கள் சமரசமானீங்க ஆர்எஸ்எஸோட அப்படின்னு நான் டேட்டா முழுக்க எழுதுறேன். நான் ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வைப்பதில் அதுதான் சொல்ல நான் வைக்கிறேன். அந்த அட்டைப்படம் அவர் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அவரை ஆர்எஸ்எஸ் ஆட்டு வைக்கிற மாதிரி ஒரு அட்டைப்படத்தை போட்டு நான் கொண்டு வந்து வைக்கிறேன்.
விட்டுருவீங்களா? இப்ப தூக்குன மாதிரி அப்பயும் தூக்கிடுவோம். அதுதான் இங்க தூக்குறீங்களா, அங்கேயே தூக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். சரி, இப்போ சீமானும் வந்து பே. திராவிட மணியரசன் இயக்கம் அவர்களையும் திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகளை வந்து அந்த புத்தகத்தை போலீஸ் வந்து தூக்கணும், அதானே உங்களோட ஆசை? தூக்கணும் இல்லை, இங்க தூக்கி இருக்கீங்களே, அங்க ஏன் தூக்க போகல? அங்கன்னா அந்த பக்கம் போனா வாழை ஒட்ட நறுக்கி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க. எதை விரட்டுற மாதிரி? வாழை அருந்து கத்திட்டு ஓடுதுல, அந்த மாதிரி ஓடுவீங்க. அடுத்த நாளே ஓடுவீங்க நீங்க. டெல்லியில இருந்து அவ்வளவு ப்ரெஷர் உங்களுக்கு. உங்க ப்ரெஷர் வந்து இந்த புக்கு தூக்கிட்டு போறீங்கல்ல, மேட்ரு ஒண்ணுதான், யார் வச்சிருக்கிறா அதுதான் விஷயம். அந்த சொப்பன சுந்தரி காரை இப்ப யார் வச்சிருக்காங்க, அதுதான். காரு ஒண்ணுதான், அது யாருக்கிட்ட இருக்குதுன்றத பொறுத்து தான் இருக்குது. யாருக்கிட்ட இருக்கிறது கையை வைக்க முடியும் முடியாதுன்றது. நீங்க அங்க போய் வைங்களேன் கையை. தினமலர்ல போய் அந்த புத்தகத்தை வந்து எங்களுக்கு வந்து நெஞ்சு வலிக்குது, ஏதோ ஒன்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு திராவிட இயக்க வரலாற்று புரட்டு எங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துகிட்டு போங்களேன் போலீஸு. மிஸ்டர் போலீஸ் எடுத்துகிட்டு போங்களேன். அதான் சொல்கிறேன், சர்வாதிகாரத்தனம் போக்குது, கண்டிக்கக்கூடியது, எல்லாத்தையுமே தான் நான் கேட்குறேன். நான் சொல்ல வரேன், இப்போ இந்த புத்தகத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு போகிறேங்கல்ல, இப்போ இன்னொரு புத்தகம் வரப்போது, அதே தமிழ் பதிப்பகம் சார்பாகத்தான். முதலாம் இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கியது யாரால்? அடுத்த ஒரு புத்தகம் வரப்போகுது, மறைமலை அடிகள் 1931 எழுதின அந்த புத்தகம். சிவானந்தா அடிகளார் அவர்கள், ஈழத்து சிவானந்தா அடிகளார் அவர்கள் இதை சேர்ந்து வரக்கூடிய 1931 வருது அது. இந்த போராட்டத்தை தொடங்கியது யார்? முதல் இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கியது யார்? இதுதான் வரப்போகுது. அதுலேயும் வந்து முகத்திரை நிறைய கிழிப்பாங்க. அதுவும் இப்போ வெளியிட போகிறாங்க. அது முன்கூட்டியே உங்களுக்கு வயிறு எரியுதுன்னா அதை போய் தடுப்பீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ சீமானும் பேராசனாக இருக்கக்கூடிய ஐயா பே. மணியரசனும் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. ஒரு 36 லட்சம் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய இரு பெரும் ஆளுமைகள் இயக்க தலைமையில் அவர், ஓட்டு அரசியல் சீமான், தமிழ் தேசிய மக்கள் இவங்க விரும்புகிறாங்க. இப்படி இருக்கிற இவர்களை வந்து நீ கொச்சப்படுத்துகிற, ஒன்றும் ஒத்தியில் நின்று ஒரு ஓட்டு கூட வாங்காத நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்குன்னா உங்கள் அதிகாரம் உங்களுக்கு, நீ என்ன வேணாலும் கொச்சப்படுத்திக்குவீங்க. மற்றவங்க சேதம் மட்டும் சங்கின்றீங்களே, நீ யாரோட சங்கி சொல்லுங்கள்? சங்கிக்கு கூட பிறந்ததே நீங்கள் தானே. இந்துத்துவாவினுடைய அடியாளர் தான் திராவிடம் சொல்லிட்டு ஐயா பே. மணியரசன் நேற்று ஒரு புத்தகம் போட்டார். அதையும் நான் வெளியிட்டு வந்திருக்கிறேன். நேற்று போய் வெளியிட்டோம். நான் தான் அதை வெளியிட்டு ஒன்று 2 தோழர்களும் கூட. ஒன்று வேற ஒரு புத்தகத்தை தீப்பொறின்னு சொல்லிட்டு கவிதை புத்தகம், கவிபாசன் எரிகணைன்னு சொல்லிட்டு கவிதை புத்தகத்தை நம்ம களஞ்சியம் வெளியிட்டு இருந்தார். இப்போ அது ஆரியத்துவாவின் அடியால் தான் திராவிடம், பே. மணியரசன் வெளியிட்டு. அதையும் போய் வாருங்களா, இன்னைக்கு எடுத்துகிட்டு போவீங்களா சொல்லுங்க? அது நான் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய தாக்குறதே ஒன்று. அங்கே இந்துத்துவா தளத்தில் இருக்குது, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. தமிழ் தேசிய தளத்தில் இருக்குது. அதான் காலம் முழுதும் நீங்கள் ஆரியத்தோடு கை கோத்துக்கிட்டு இருப்பீங்க, ஆரியத்துக்கு அடிபணிஞ்சு இருப்பீங்க. அங்கே வாழை ஒட்ட நறுக்குவாங்க. தமிழ் தேசியனை மட்டும் நீங்கள் பாஞ்சு எகிரி வரீங்க. அங்கே வந்து சட்னியாக பார்ப்பீங்க, இங்கே வந்து ரத்தமாக பார்ப்பீங்க. அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் தலைவர்களை கொச்சப்படுத்தும் போது இந்த மாதிரி அட்டப்படம் போட்டு நாங்கள் புத்தகம் விற்றதுன்னா நாடே கொந்தளிக்கிற மாதிரி கதறுவீங்க. அதான் சொல்ல வரேன், இது நல்லதல்ல அப்படின்னு சொல்ல வரோம். நம்ம ஒரு பக்கம் குரல் விலையை நெரிக்கிறார்கள், ஊடக சுதந்திரத்தை நெரிக்கிறாங்க, பேச விட மாட்டாங்க, எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விட மாட்டாங்கன்ட்டு அவர்களே தான் போராடுறாங்க. இப்போ போராட மாட்டாங்க. மே மாதம் 26க்கு பிறகு ஒருவேளை ஆட்சி மாற்றம் மாறினா இந்த மாதிரி குரலும் நிறைய ஊடக சுதந்திர போராளிகளும் வந்துடுவாங்க. சரி, காலம் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டுக்கிட்டே இருக்கும். சரி, அன்னைக்கு இதே மக்கள் சமூக ஊடகத்தில் இருக்கிற மக்கள் பார்த்து துப்புவாங்க. ஏன்டா 5 வருஷம் மூடிக்கிட்டு இருந்து இப்போ தான் நீங்கள் கழுத்து நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்கன்னு வருவீங்க. இதுக்கு முன்னாடி நெருக்கிட்டுலாம் எங்கே போனீங்கன்னு உங்களை கேள்வி கேட்பாங்க. வெயிட் அண்ட் சி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். சரிங்கய்யா, பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் ராகா. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். ராவணா சார்பாக நானும் சொல்லிடுறேன், என்னுடைய நேயர்களுக்கு பல நெருக்கடியான காலகட்டங்களில் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்கீங்க, இனிமேலும் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த நன்னாளில் எங்களுடைய அந்த மகிழ்வை உங்களோடு நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் தம்பி. தோழர் கி. வெங்கட்ராமன் அப்படின்றது தான் தமிழக அரசியல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரி அரசியல் தலைமைகள் மத்தியில் முக்கிய ஒரு ஆளுமையாக இன்றும் பார்க்கப்படுகிறவர், பேசப்படுகிறவர். எங்கேருந்து நீங்கள் வரீங்க? தொடக்கம் எங்கே உங்களுக்கு? ஊர் எனக்கு தஞ்சாவூர். எனக்கு ஒரு 5.5 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். மூத்தவங்க 2 பேர் அண்ணனுங்க, எனக்கு கீழே ஒரு தம்பி ஒரு தங்கை. அதுக்கு பிறகு எங்கள் அம்மா தான் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பெரிய போராடி தான் சொல்லணும்.
எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாத பசங்க அப்படிங்கிறதுனால கடுமையான ஒழுங்கு கட்டுப்பாடுகள் உண்டு. இதுவரையிலும் என்னெல்லாம் அடிச்செல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணது கிடையாது. அண்ணா அவர் அடிக்கடி குறிப்பிட்ட அந்த இது நான் பார்க்குறேன். திரும்பவும் வந்து பெற முடியாத ஒன்று அந்த பள்ளி காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? பள்ளி பருவத்திலேருந்தே எனக்கு வந்து அறிவியலில் ஆர்வம், சிரமமான அறிவியல்னு சொல்லக்கூடியது எல்லாமே வயதுக்கு மீறி நான் அதை படிப்பேன் வச்சுக்கேன். அது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. இது செய்துலாம் பார்ப்பேன். நீங்கள் அந்த வீட்டிலேயே டிரான்சிஸ்டர் செய்கிறது, பேட்டரி செய்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு ஏதோடு கூத்தடிச்சிட்டு இருப்பேன். ஹாபி என்னன்னா இன்னொன்று நீங்கள் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டில் அந்த மாவட்ட அளவில் டீம்லலாம் நான் விளையாடிட்டு பள்ளி பருவ காலத்திலிருந்து நான் தொடர்ந்து தஞ்சாவூரினுடைய அந்த மைய லைப்ரரி, மாவட்ட மைய நூலகத்துக்கு முதல் 10 கையெழுத்துக்குள்ளே என்னுடைய கையெழுத்து இருக்கும். நான் வந்து தமிழ் வழியில் தான் தொடர்ந்து படித்தவன். ஆனாலும் ஒரு ஆர்வத்தில் நான் ஆங்கில புத்தகங்கள் படிப்பேன். அப்பவே ஆமாம், என்ன வயசுல படிக்க ஆரம்பிச்சேன்? ஆமாம். நான் 9வது படிக்கும்போது நான் ஆங்கிலத்தில் கவிதை எழுதியிருக்கிறேன். சங்கராச்சாரி வந்தாருன்னா எங்கள் வீட்டிலாம் தங்குவார். ஜெயந்திரனுடைய கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு சொல்லுவோம். அவனை வந்து ஒரே வார்த்தை, அவன் நம்ம இல்லடா அப்படிதான் சொல்லியிருக்கான். ஏன்னா நான் வந்து 6வது படிக்கும் போது எனக்கு மிருதங்கம் அரங்கேற்றாங்க. நான் வந்து 11வது படிக்கிற வரையிலும் மிருதங்கம் கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். நான் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அக்கப்படி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ இன்னை வரையிலும் வந்தேன்னா பொய்யே பேச மாட்டேன். உண்மை பேசாமல் கூட இருப்பேன், ஆனால் பொய் பேச மாட்டேன்.